ஒரு பொண்ணு என்னதான் அழகா இருந்தாலும் அந்த பிரஸ்ட் ப்ராப்பரான பிரஸ்ட் டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னா அந்த பொண்ணுக்கான கான்ஃபிடன்ஸ் இருக்காது. வயசு வந்த பெண்ணுக்கு ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய விஷயம் வந்து ப்ராப்பர் பிரஸ்ட் டெவலப்மெண்ட். ப்ராப்பராக பிரஸ்ட் டெவலப் ஆகாமல் கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. இது பல காரணங்கள் இருக்கு. கன்ஜெனிட்டல் டிஸார்டர், டர்னர் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. அதில் ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்காது. கன்ஜெனிட்டல் அட்ரினல் ஹைப்பர்பிளேசியா, இந்த கண்டிஷன்லயும் வந்து பிரஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்காது. இது கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம். இது ஒன்றும் பண்ண முடியாது. சின்ன வயசுல கேன்சர் வந்து அவங்க ரேடியோதெரப்பி கீமோதெரப்பி கொடுத்தாச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரஸ்ட் டெவலப்மெண்ட் பிரச்சனை இருக்கும். இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் சொல்யூஷன் ரொம்ப ரொம்ப கஷ்டம். யூட்டஸ் டெவலப் ஆகல, ஓவரி டெவலப் ஆகல, அதனால மேமரி கிளாண்ட் டெவலப் ஆகல அப்படின்னா ஹோமியோபதி மெடிசின்ஸ்ல சூப்பரான மருந்துகள்லாம் இருக்கு. ஹார்மோனல் பிரச்சனைனால பிரஸ்ட் டெவலப் ஆகல, வயசுக்கு வந்த பிறகும் பிரஸ்ட் டெவலப் ஆகல அப்படின்னா ஹோமியோபதியில சிறப்பான மருந்துகள்லாம் இருக்கு. இந்த பிரஸ்ட் டெவலப்மெண்ட் பேரண்ட்ஸ் எப்போ பார்க்கணும் ஒரு பெண் குழந்தைகிட்ட அப்படின்னா 13 வயசுல பார்க்கணும். 16 வயசுல ஏஜ் அட்டன் பண்ணணும். இது ரெண்டுத்துல ஏதாவது டிலே இருந்துச்சு அப்படின்னா அவங்கள கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ண வேண்டியது முக்கியம். ஹோமியோபதியில சபல்சர்லேட்டா, லைக்கோபோடியம், மொனஸ்மோடியம் இந்த மாதிரியான பல மருந்துகள், பியூட்டிஃபுல் மெடிசின்ஸ் எல்லாம் இருக்கு. பிரஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் வயசுக்கு வந்தப்ப பிரஸ்ட் நல்லா டெவலப் ஆயிடுச்சு, ஆனா அதுக்கப்புறமா எனக்கு சுருங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலும் ஹோமியோபதியில நக்ஸ் மாஸ்கட்டா அப்படிங்கிற மருந்து இருக்கு. அந்த மருந்து கொடுத்தா மறுபடியும் அந்த பிரஸ்ட் டெவலப்மெண்ட் ரீகெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி என்ன ரீசன் கண்டுபிடிச்சு ஹோமியோபதியில மெடிசின்ஸ் கொடுக்கும்போது அந்த பிரஸ்ட் டெவலப்மெண்ட் நார்மல் சைஸுக்கு வந்துடும். ஸோ சைஸ் என்ன அப்படின்னா டெஃபினைட் சைஸ் எதுவுமே கிடையாது. இதான் சைஸ், இதான் நார்மல் சைஸ், இதான் வந்து 6 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர், சென்டிமீட்டர்ஸோ மில்லிமீட்டர்லையோ அளந்து இதான் நார்மல் சைஸ்ன்னு சொல்ல முடியாது. அது சொசைட்டியை பொறுத்தது. அந்த பெண்ணுக்கு அந்த பிரஸ்ட் சைஸ் நார்மல் தோணுச்சுன்னா அது நார்மல் தான். ஒரு சிலர் சொல்லுவாங்க பிரஸ்ட் ஒரு பிரஸ்ட் பெருசா இருக்கு, ஒரு பிரஸ்ட் சின்னதா இருக்குன்ட்டு. அது அப்சல்யூட் நார்மல். பிரஸ்ட் சம்பந்தமா கிராக்டு நிப்பிள், அன்டெவலப்டு நிப்பிள், இது வந்து பால் கொடுக்குற போது தான் அந்த கஷ்டம் தெரியும். ஸோ அந்த தாய்மார்களுக்கும் கிராக் நிப்பிளா இருந்தாலும் சரி, இன்ட்ரோவெர்டட் நிப்பிளா இருந்தாலும் சரி, ஹோமியோபதி மெடிசின்ஸ்ல அந்த நிப்பிளை நார்மலைஸ் பண்ணி அவங்களை வந்து ஹாப்பி பேரண்ட் ஆக்கிறதுக்கும் ஹோமியோபதி மெடிசின்ஸ் இருக்கு. பிரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹோமியோபதியில சிறப்பான மருந்துகள் இருக்கு. ஹோமியோ சூஸ் பண்ணுங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க.